இன்னொரு ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் புகாரி முஸ்லிம் இன்னும் பல நூல்களில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் எடுத்து ஆதாரமாக காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்க? ஒரு மனிதனை கொண்டே நம்ம அடக்க போறோம். அடக்குன உடனே அடக்கி திரும்பி வரும் பொழுது அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு ல யஸ்மஉ கர்அனி ஆலிஹிம். அடக்குன உடனே அந்த அடக்கம் செய்ய வந்தவங்களுடைய செருப்பு ஓசையை மையத்தை என்ன செய்யும்? கேட்கும். ஒரு ஆளை கொண்டு போய் கபருக்குள்ள வச்சு அதை மூடி அதை ஓத வேண்டிய துவாவெல்லாம் ஓதி முடிச்சுட்டு நம்ம திரும்பி வர ஆரம்பித்து பின்வாங்கி அவனுடைய சகாக்கள் எல்லாம் திரும்ப ஆரம்பித்த உடனே அப்ப என்ன செய்யுமா? ஹத்தா இன்னஹு ல யஸ்மா கர்அனி ஆலிஹிம், இவங்களுடைய செருப்பு ஓசையை அது கேட்குது அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து வருதுங்க. அந்த கருத்துப்பட நிறைய நூல்கள்ல இது வருது. இதை கொண்டாந்து வைப்பாங்க. பார்த்தீர்களா, இறந்தவர்கள் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள், கேட்கவே கேட்காது என்று சொல்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? செருப்பு ஓசையை கூட கேட்கிறது என்கிறார்கள். யாரோ அடக்கம் செய்ய போயிட்டு திரும்பினார்களே ஆனால் சரக்கு சரக்கு நடப்பாங்களே, அந்த செருப்பு ஓசையை கூட கேட்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். செருப்பு ஓசை கேட்கும் என்றால் ஏன் அந்த அவுலியாக்களை கூப்பிடுவது கேட்காது, நம்ம அழைத்தால் ஏன் கேட்காது அப்படின்னு சொல்லி இது லாஜிக் சுத்திட்டு வர்றது. அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சவன, ஆமா ஹதீஸ் சரியான ஹதீஸ் தானே, செருப்போசையை கேட்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லித்தானே இருக்கிறாங்க, அது உண்மை. செருப்போசையை கேட்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை. அப்ப அதை சொன்னது யாரு? தூங்குறாங்கன்னு சொன்ன நாங்களா சொன்னப்ப அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது வேற ஆளு சொல்லி இருந்தா நீங்க செய்யலாம். தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னது யாரு? அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ரெண்டு தடவை தான் எந்திரிப்பாங்கன்னு சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்றாங்கன்னா அது அதோட மோதாத ஒரு அர்த்தம் தான் இது கொடுக்கணும். அதுக்கு கவுண்டரா போகாத ஒரு அர்த்தம் தான் இது கொடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் கொடுக்கிறது? அதுக்கு வேற எங்கேயும் நம்ம அலையவே வேண்டாம். நம்மளும் நம்புகிறோம். என்ன நம்புறோம்? இதை நம்ம மறுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னை சொல்லிவிட்டார்களே ஆனால் அதை மறுக்கிறவன் மூமினா இருக்க முடியாது. செருப்போசையை கேட்குமாண்டா கேட்கத்தான் செய்யும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப முரண் இல்லாம இப்படி வழங்குறது, மார்க்கத்தில் முரண் இருக்காது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மனிதன் கண்டுபிடிச்ச மார்க்கமா இருந்தா தான் உன்னோட ஒன்று பேசுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் வஹி அடிப்படையில் அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கிற காரணத்தினால முரண்பாடுலாம் இருக்காது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, செருப்போசையை கேட்கும் உடனே என்ன வேண்டாலும் கேட்குன்னு விளங்கிக்கிற கூடாதுல, அதுக்காக வேண்டி அடுக்கடுக்கா அதுல வந்து பாயிண்ட சேர்த்து இருக்கு, அந்த பாயிண்ட் இருக்கிறாங்க, வேற அர்த்தத்துக்கு நீ போயிடாது. எப்படி சொல்றாங்க? இது முஸ்லிம்ல 5116வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னல் மையித்த இதா உலிய ஃபீ கப்ரிஹி, ஒரு மையத்தை, ஒரு ஜனாசாவை, ஒரு பாடியை அதனுடைய கபருக்குள்ளே வைக்கப்பட்ட உடனே இன்னஹு ல யஸ்மு ஹஃப்கனி ஆலிஹிம், அவங்க செருப்புடைய தேய்மான சத்தத்தை அது வந்து கேட்கிறது. எப்ப கேட்கும் என்றால் இதன் சரஃபு, அவங்க திரும்பும் போது கேட்கும். இந்த வந்தவங்க திரும்புறாங்கல்ல, அந்த ஒரு டைம் தான் திரும்பும் போதுன்னு சேர்த்து சொல்றாங்க. சும்மா கேட்கும், என்னத்தை வேண்டாலும் கேட்கும் சொல்லல. அடக்கம் செஞ்சுட்டு திரும்புறாங்கல்ல, திரும்பும் போது உள்ள அந்த செருப்போசையை கேட்கும் ஒன்னு சொல்றாங்க. இது முஸ்லிம்ல. அதே மாதிரி வந்து அபூதாவுதுல 4127, முஸ்னத் அஹ்மதுல 9365, அது மாதிரி இப்னு ஹிப்பான், இது மாதிரி நூல்கள் எல்லாம் இருக்கிறது. அதாவது இன்னஹு ல யஸ்மு ஹஃப்கனி ஆலிஹிம், அவங்களுடைய செருப்பு தேய்கிற சத்தத்தை கேட்கும், மையத்து கேட்கும். எப்ப கேட்கும் என்றால் இதா வல்லோ முதுபிரீன், அவர்கள் பின்வாங்கி வந்தவர்கள் திரும்பி ரிவர்ஸ்ல போகக்கூடிய நேரத்திலும், ஹீன யுகாலு லஹு யா ஹாதா மர் ரப்புக, அடே உன்னுடைய ரப்பு யாரு, உன் இறைவன் யார், ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, ஒமன் நபியுக்கு, உன்னுடைய நபி யார்னு கேட்பாங்களே, அந்த கேள்வி கேட்கும் நேரத்திலும் திரும்பி செல்லும் நேரத்திலும் மட்டும்தான் கேட்குங்கிறாங்க. எதுக்கு செருப்போசை கேட்கும்? எப்ப கேட்கும்? கேட்கிறது ஒரு சின்ன டயத்துக்கு உள்ளது, எப்ப பார்த்தாலும் கேட்குங்கிறது கிடையாது. இப்பதான் அவர் உன்ன தூங்க வைக்கப்படலையே, இப்ப கேட்கறது ஆச்சரியமா? அவர் எப்ப தூங்க வைக்கிறோம்? ஹதீஸ் பிரகாரம் அவர் எப்ப தூங்குறாரு? இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் தான் தூங்குவார். அதாவது இப்ப அடக்கம் பண்ணோம்லங்க, உயிரை கொடுத்தாச்சு இல்லைங்க, இப்ப ஒரு தூங்கல, வேற விதமான உயிரோடு இருக்கிறார். இருந்தவன என்ன செய்யும்? எல்லாம் கேட்கத்தான் செய்யும். எவ்வளவு நேரம் வரைக்கும் ஒரு உயிரோடு இருக்காரு? செருப்போசை தான் கேட்கும், பேசுறதெல்லாம் கேட்காது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடக்கம் செய்யறதுக்கு முந்தி எவ்வளவு துஆக்கள் ஓத சொல்லி இருக்கிறாங்க, எவ்வளவு பேச்சுக்கள் அந்த மக்கள் பேசியிருப்பாங்க. ஒரு பெரிய பயானே பண்ணி முடிச்சாங்க.
ஒரு ஆளு குழிவெட்ட நேரம் ஆச்சுன்ற உடனே அங்க உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, உயிரை எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் செய்யப்படுதுன்னு நீண்ட ஹதீஸ் இருக்க அவ்வளவும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செருப்பு ஓசை கேட்கும், திரும்பி செல்ற செருப்பு ஓசை கேட்கும். ஏன்? நம்ம தனியாயிட்டோம் அப்படின்னு அவனுக்கு தெரியணும். செருப்பு ஓசை ரெண்டுக்கு சயின்டிபிக்கா எடுத்தாலும் வித்தியாசம் இருக்குது. சயின்டிபிக்கா எடுத்தாலும் பேச்சுக்கள் கேட்குவதற்கும் அதிர்வுகள் கேட்குவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. பேச்சு கேட்கிறதா இருந்தா அதுக்கு என்ன வேணும்? சயின்டிபிக்கா காத்து வேணும். இப்ப நான் பேசுற பேச்சு உங்களுக்கு விளங்குறதா என்ன செய்யணும்? காத்து இருந்தா தான் விளங்கும். அதே நேரத்தில் பக்கத்தில் ஒரு ஆள் இந்த செவத்துல காதை வைக்க சொல்லுங்க, அந்த பக்கம் வெளியில போய் காதுல இந்த செவத்துல காதை வைக்க சொல்லுங்க, ஒரு கத்தி எடுத்துட்டு இப்படி கிராச் பண்ணுங்க, அவர் கேட்கும். இது கேட்கும். நீங்க இந்த செவத்துல இந்த காதை வச்சுக்கிட்டாருன்னா அந்த பக்கம் அவரை காதை வைக்க சொல்லுங்க, இந்த பக்கம் செவத்துல என்ன செய்யுங்க, குத்துங்க ஓங்கி, தும்முண்டு அவர் கேட்கும். ஏன் கேட்குது? அதே இடத்துல கூப்பிடுங்க கேட்காது. இந்த ஜன்னலுக்கு ஓட்டையில வேண்டா போய் கேட்குமே தவிர அதெல்லாம் இல்லாம இருந்து இப்ராஹிம் கத்தி பாருங்க, அங்க நிக்கிறவனா வழங்குமா விளங்க, இது போவாது. ஆனா எது போகும்? அதிர்வு போகும். அதிர்வுங்கிற இந்த தொடர்ச்சி சங்கிலி தொடர். இதை தட்டினா இதை இந்த இடத்துல காதை ஒருத்தன் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் தட்டினா போகும். இந்த இடத்துல ஒருத்தன் காதை வச்சுக்கிட்டாங்க, இங்க ஒரு அடி அடிக்கிறேன், இதுல கடந்து போகுமா இல்லையா? கடந்து போகும். செருப்போசை என்பது அப்படி உள்ள மேட்ரு. செருப்போசைங்கிறது பேச்சு போவாது, இந்த உலகத்தோட கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஆனா இடிக்கிறீங்களே, சரட்டு சரட்டு தேய்க்கிறீங்களே, அந்த மண்ணான அவன் கிடக்குறான், இறந்து போன மண்ணுக்குள்ள கிடக்கிறதுனால. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அடக்கம் செஞ்சுட்டு எவ்வளவு விஷயங்கள் பேசியிருப்பாங்க, அவர்கள் பேசிக்கொண்டதெல்லாம் காதல விழுவும், என்னென்ன சொன்னார்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும்டா சொன்னாங்க. அடக்கம் செய்து விட்டு திரும்பி செல்லும் பொழுதும் மர்ரப்புக்கு கொஸ்டின் ஆரம்பிப்பாரு, அப்பவும் கேட்கும். அப்ப கேட்கும் எதுக்கு? ஆஹா நம்ம தனியாயிட்டோம், அப்பதான் அவனுக்கு வேலைங்க. எல்லாம் திரும்பி போறாங்க. திரும்பி போகும்போது அர்த்தம் என்னன்னு கேட்டா, சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்ல. அங்கனுக்குள்ள உட்கார்ந்து குதிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி குறையாது. போய்கிட்டு இருந்தா என்ன செய்யும்? சத்தம் கூட கேட்கும். இன்னும் கொஞ்சம் போன லேசா கேட்கும். இன்னும் கொஞ்சம் கபருஸ்தான் வாசல் கொண்டான்னு வைங்க, லேசா கேட்கும். ரோட்ல வந்துட்டான்னு வைங்க, கேட்கவே கேட்காது. அப்ப படிப்படியாவது குறையும் அந்த சவுண்ட். அவனுக்கு என்ன செய்யுங்க, ஆஹா அந்த போயிட்டாங்களே, இந்த அவ்வளவு தூரம் போயிட்டாங்களே, இந்த அவ்வளவு தூரம் எங்க இருக்கான்னு தெரியல. இப்படி அவனை தனிமையாக்குனது கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது நமக்கு யாரும் இல்லை. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க செருப்போசை கேட்கும். இது கூட எப்ப கேட்குது? ரெண்டு விஷயம். ஒண்ணு, இது பேச்சு கேட்கல, செருப்போசை தான் கேட்குது. அதுவும் திரும்பி செல்லும் பொழுதுங்கிற வார்த்தை என்ன செய்யறாங்க, ஹீனை வல்லூன அன்ஹு, அவனை விட்டு திரும்பி செல்லும் போது கேட்கும் என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுலயும் கூட நீங்க விளங்கன்னு முந்தி சொன்னதுக்கு இது முரண் இல்லை. ஏன்? அவன் இன்னும் தூங்க வைக்கப்படல. எப்ப தூங்க வைக்கிறான்? எந்திரிச்சு உட்கார வச்சு, யாரா ரப்பு, யாரா மார்க் என்னடா, எல்லாத்தையும் எல்லா மலக்குகள் கேட்பாங்க. ஒழுங்கா பதில் சொன்னவன சொர்க்கத்துறை ஆடையெல்லாம் கொண்டு வந்து அணிவிப்பாங்க, நறுமணத்தெல்லாம் பூசுவாங்க, படுக்கையெல்லாம் விரிப்பாங்க. விரித்து நல்லா ஜாலியா படுறான் உடனே வீட்டுக்கு போறாமா, ஏய் படுத்து தூங்க பேசாம. அப்பதான் தூங்க சொல்றாங்க. தூங்குறது எப்ப வருது? இனிமே தான். அப்ப இந்த செருப்போசை அவன் கேட்கும்போது தூங்குனானா? அப்ப தூங்குனார்கள் நம்ம நம்புறோம், செருப்போசை கேட்கும்ங்கிறத நம்புறோம். அவங்க என்ன செய்யறாங்க? செருப்போசை கேட்கும்ங்கிறத மட்டும் நம்புவாங்களாம், அதை வச்சுக்கிட்டு சொல்லாதையும் நம்புவாங்களாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா நம்ப மாட்டாங்களாம். எதை நம்புறது? தூங்கிக்கிட்டே இருப்பார்கள் வருது, அதை நம்ப மாட்டாங்களாம். சொர்க்கத்துல பறவை வடிவத்தில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வருது, அதை நம்ப மாட்டாங்களாம். சொர்க்கத்துக்கு போனவர்கள் வேறு பக்கம் திரும்ப மாட்டார்கள் வருது, அதையெல்லாம் நம்ப மாட்டாங்களாம். எதை நம்புவாங்களாம்? செருப்போசை கேட்குங்க வச்சுக்கிட்டு சொல்லாதெல்லாம் ஃபிட் பண்ணுவாங்களா? அதுல செருப்போசை சொன்னா செருப்போசன் போயிட வேண்டியதானே, இல்ல அதையெல்லாம் இணைச்சுக்கிட்டு நம்புவாங்களா? இது என்ன முறை? நம்ம அவ்வளவு அதிசயம் நம்புறோம். செருப்போசையை கேட்க செய்வார்கள், அந்த நேரத்தில் கேட்பார்கள். அதே மாதிரி தூங்கவும் செய்கிறார்கள், ரெண்டு தடவை எடுத்துக்காட்டவும் படும், முழிக்கவும் செய்வார்கள். எல்லாத்தையும் நம்பணும். அதான் மூமின். மூமின்கிறவன் தனக்கு வசதியானது நம்பிக்கிட்டு அவனுக்கு வசதி இல்லாத விட்டுறக்கூடாது. அவனா ஒரு கொள்கை ஏற்கனவே வகுத்துக்கிட்டு சாதகமானதை நம்பிக்கொண்டு சாதகமற்ற விட்டுறக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூல் ஒன்று சொன்னார்களே, ஆனால் அது அப்படியே நம்பக்கூடியதுதான் சரியான முறையா இருக்கும். அதனால அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி செருப்போசை கேட்கும் என்பதை நாம நம்புகிறோம், அவங்களும் நம்புறாங்க. அவங்க தப்பா நம்புறாங்க, நம்ம சரியா நம்புறோம். சரியா? அதனால இறந்தவர்கள் நிலையை இப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும்.